நம் பூமியில் வருடத்தில் 300 நாட்களும் வர்ண ஜாலத்தில் திளைக்கும் நகரம். துருவ ஒளி என்றால் என்ன, இது எப்படி நிகழ்கிறது, இதனை எங்கெல்லாம் காணலாம் என்பதை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். அரோரா எனப்படும் துருவ ஒளி என்பது வட மற்றும் தென் துருவ பகுதிகளில் தோன்றும் அபூர்வ ஒளி தோற்றமாகும். இது பொதுவாக இரவு நேரங்களில் வானில் தோன்றுகின்றது. இந்த துருவ ஒளி நம் உலகம் தோன்றிய காலம் முதலே காணப்படுவதாக அறிவியலாளர்கள் கூறுகின்றார்கள். முதலில் 1973 ஆண்டுதான் இந்த அரோரா நிகழ்வு பற்றிய கட்டுரை வெளியிடப்பட்டது. இந்த ஒளி தோற்றமானது பொதுவாக ஆர்டிக் மற்றும் அண்டார்டிகா பகுதிகளில் காணக்கூடியதாக உள்ளது. வட துருவத்தில் தோன்றும் போது இது வடதுருவ ஒளி என்றும், தென் துருவத்தில் தோன்றும் போது இது தென் துருவ ஒளி என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த துருவ ஒளியானது எப்படி ஏற்படுகிறது என்றால், சூரியனிலிருந்து சார்ஜ் செய்யப்பட்ட துகள்கள் வெடித்து பிரபஞ்சத்தில் வீசப்படுகின்றன. அவ்வாறு வீசப்பட்ட துகள்கள் பூமியின் காந்தப்புலத்தினுள் வரும்போது பூமியின் இரு துருவ பகுதிகளையும் நோக்கி இழுக்கப்படுகின்றன. அவ்வாறு இழுக்கப்படும் துகள்கள் வளிமண்டலத்தில் இருக்கும் சில வாயுக்களுடன் சேர்ந்து உருவாகும் ஆற்றலே அரோரா அல்லது துருவ ஒளி என்று அழைக்கப்படுகிறது. இதன் நிறங்கள் பொதுவாக பச்சை, இளஞ்சிவப்பு, சிவப்பு, நீலம் மற்றும் ஊதா நிறங்களில் ஒளிரக்கூடியது. சர்ச்சில் நகரத்தில் ஆண்டு முழுவதும் சராசரியாக 300 நாட்களுக்கும் மேலாக இந்த துருவ ஒளியை காண முடியும் என்று கூறுகின்றார்கள். அரோரா எனப்படும் இந்த வானியல் நிகழ்வு அதிகம் நடைபெறும் துருவ பகுதியின் மையத்தில் இந்த சர்ச்சில் நகரம் அமைந்துள்ளது. குறிப்பாக குளிர்கால இரவுகளில் மிகவும் அற்புதமான காட்சிகள் நிகழ்கின்றன. இந்த வானியல் நிகழ்வை மிக சிறப்பாக காண நிலவொளி போன்ற வேறு விதமான ஒளி அதிகமாக இல்லாமல் இருப்பது அவசியமாகும். வானத்தில் இந்த அரோரா ஒளியை வேறு எங்கெல்லாம் காணலாம் என்று பார்க்கலாம். நார்வே நாட்டில் உள்ள சாம்சோ என்ற இடத்தில் இந்த அரோரா நிகழ்வை காணலாம். அதே போல ஸ்வீடன் நாட்டில் அபிஸ்கோ தேசிய பூங்காவில் இதனை பார்க்க முடியுமா. மேலும் நார்வேவில் ஸ்வால்போர்ட் என்ற இடத்திலும் இந்த அரோரா நிகழ்வை பார்க்க முடியும். அடுத்ததாக அலாஸ்காவில் ஃபேர்பேங்க்ஸ் என்ற இடத்தில் இதனை பார்க்க முடியும். ஃபேர்பேங்க்ஸ் அதன் ஆர்டிக் இருப்பிடம் குறைந்த ஒளி மாசுபாடு காரணமாக சிறந்த வடதுருவ ஒளிக்காட்சியை வழங்குமாம். இப்படி பல இடங்களில் இந்த அரோரா நிகழ்வை நம்மால் பார்க்க முடியும். பொதுவாக வடதுருவ ஒளியானது செப்டம்பர், அக்டோபர் மாதங்களிலும் மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களிலும் வானில் தோன்றுகிறது. இந்த காலகட்டத்தில் புவிகாந்த புயல்கள் வழக்கத்தை விட வலுவாக இருக்கும் என்று நிபுணர்கள் கணிக்கிறார்கள். வடதுருவ ஒளி தோற்றமானது பூமியின் எல்லா இடங்களிலும் தோன்றக்கூடியதாக இருப்பினும் காந்தப்புல சக்தி அதிகமாகவும் நீண்ட இரவை கொண்டிருக்கும் பூமியின் துருவ பகுதியிலேயே இந்த காட்சியை தெளிவாக காண முடியுமா. ஆனால் கடந்த சில நாட்களாக வழக்கத்திற்கு மாறாக மெக்சிகோ, தெற்கு ஐரோப்பா மற்றும் தென்னாப்பிரிக்கா வரை இந்த அரோராக்கள் தென்பட்டன. மக்கள் இதனை கண்டு ஆச்சரியப்பட்டாலும் இது குறித்து விஞ்ஞானிகள் எச்சரிக்கின்றார்கள். அதாவது சூரியனிலிருந்து வெளிவரும் காந்த புயல்கள் செல்போன் தொடங்கி டிவி, கம்ப்யூட்டர், செயற்கைக்கோள்கள் வரை அனைத்து எலக்ட்ரானிக் சாதனங்களையும் முற்றிலுமாக பாதிக்கிறது. பொதுவாக வடதுருவங்களில் தெரியும் அரோராக்களால் பெரிய அளவில் பிரச்சனை இல்லை. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.